ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் கானாவூர் கல்யாண வீட்டிலே தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் அந்த திருமண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். மிகவும் சந்தோஷமாக திருமணம் நடந்து கொண்டிருந்தது. எல்லோரும் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அந்த சந்தோஷத்திற்கு முடிவு உண்டாகக்கூடிய ஒரு காரியம் நிகழ்கிறது. அது என்னவென்றால், திராட்சரசம் குறைவுபட தொடங்கினது. வந்திருந்த விருந்தாளிகளுக்கு கொடுப்பதற்கு திராட்சரசம் இல்லை. யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி திருமண விழாவிலே திராட்சரசம் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் அது மிகவும் இழிவான அவமானமான ஒரு செய்கையாக கருதப்படுகிறது. அது அந்த திருமண வீட்டாருக்கும் மணமகளுக்கும் மிகுந்த அவமானத்தை ஏற்படுத்தக்கூடியதான ஒரு நிகழ்வு. சந்தோஷம் முடிவுக்கு வருகிறது. ஆனால் இந்த பிரச்சனையை இயேசு கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். உடனே இயேசு கிறிஸ்து அங்கிருந்த வேலைக்காரரை பார்த்து சொல்லுகிறார், அந்த திராட்சரச ஜாடிகளிலே நீங்கள் தண்ணீரை நிரப்புங்கள் என்று. அவர்கள் அதன்படியே நிரப்புகிறார்கள். உடனே வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறார், நிரப்பின அந்த தண்ணீரை ருசிக்கும்படிக்கு அந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்திலே கொண்டு போய் கொடுங்கள் என்று கூறுகிறார். அவர்கள் கொண்டு போய் கொடுக்கிறார்கள். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் தண்ணீரை ருசித்து பார்த்த பொழுது அது மிகவும் ருசியுள்ள திராட்சரசமாக மாறியிருந்தது. உடனே அவன் மணமகனை அழைத்து சொல்லுகிறான், எல்லா மனிதனும் முன்பு ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுப்பான், அதன் பின்பு ருசியற்ற திராட்சரசத்தை கடைசியில் கொடுப்பது வழக்கம். ஆனால் நீரோ இதுவரைக்கும் இவ்வளவு ருசியுள்ள திராட்சரசத்தை வைத்திருந்தீரே என்று ஆச்சரியப்படுகிறான். ஆனால் அவனுக்கு தெரியாது, இது இயேசு கிறிஸ்துவின் அற்புதத்தினால் வந்தது. இது வெறும் தண்ணீர், ஆனால் ஆண்டவர் அற்புதம் செய்தார் என்பது அவனுக்கு தெரியாது. எனக்கு பிரியமான ஆண்டவருடைய பிள்ளையே, சகோதரா சகோதரி, ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய வாழ்க்கையிலே நீ இழந்த எல்லா காரியங்களையும் ஆண்டவர் உனக்கு இரட்டிப்பாக கொடுக்க போகிறார். உன்னுடைய வாழ்க்கையிலே நீ முடிந்தது என்று நினைத்த இடத்திலே ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை உனக்கு கொடுக்க போகிறார். திராட்சரசம் முடிந்து போனது என்பது ஒரு வீட்டின் சந்தோஷம் முடிந்தது என்பதின் அர்த்தம். ஆனால் ஆண்டவர் உன்னுடைய வாழ்க்கையிலே முடிந்த இடத்திலே புதிய ஆரம்பத்தை, அற்புதத்தை செய்ய போகிறார். சந்தோஷம் முடிந்தது, வாய்ப்புகள் முடிந்தது, ஆசீர்வாதம் முடிந்தது என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? இல்லை, ஆண்டவர் புதிய ஆரம்பத்தை செய்ய போகிறார். தைரியமாக இருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமேன் என்று இயேசுவின் நாமத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.